தனி வட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரூபாய் 8000க்கு 7% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. அசல் கொடுத்துருக்காங்க P = 8000. அடுத்தது வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க R = 7%. அடுத்து எண் கொடுத்துருக்காங்க. எண் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாதங்களையும் வருடங்களாக மாற்றணும். மாதத்தை வருடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 12ஆல் டிவைட் பண்ணுறோம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது, அதனால் 12ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 வரும். ஏற்கனவே ஒரு வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வருடம் இந்த மாதத்தை வந்து வருடமாக மாற்றினோம்னா 1/2 வருது. இப்போ 1/2 வருடங்கள். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 2யும் 1யும் கூட்டிங்கன்னா 3/2 அப்படின்றது வரும். கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னமாக மாற்றிக்கிட்டோம். இப்போ எண் வந்து 3/2. இப்போ நமக்கு தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். SI = PNR/100. வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. P வந்து 8000, எண் வந்து 3/2, R வந்து 7/100. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சிங்கன்னா 40 வரும். இப்போ பெருக்கிக்கோங்க. 4 3 12, 120 × 7, 12 7 84 0. இப்போ தனி வட்டி எவ்வளோனா 840 ரூபாய். ஆப்ஷன் வந்து C.